மோடி அவர்கள் வந்து சட்டை போடுறதுல, தாடி வைக்கிறதுல மட்டும் இல்லை, சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே பயங்கர விளம்பர வெறியராக. ஆமாம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மெனக்கெட்டது, அந்த தயாரித்த கேள்விக்கு கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். அந்த ஆங்கர் எப்போயாவது மணிப்பூரை பற்றி கேட்டாங்களா? 3இல் 2 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அதை கேட்டாங்களா? இல்லை. மோடியை தர்ம சங்கடப்படுத்துகிற எந்த கேள்வியும் கேட்கல. நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு பதில் வந்து அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறேன்? நல்ல ஜாதியில் பிறந்தவர். இந்த 10 ஆண்டுகளில் மீனவர் பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசாதவர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு என்ன காரணம்னா கச்சத்தீவை கொடுத்துட்டது தான். ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி தமிழில் தொடங்கி ஆரம்பிக்கலாமா? அந்த கமல் ஸ்டைலில் இல்லையா? அந்த சாப்பாட்டை பரப்பி வச்சுட்டு ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி. அந்த மாதிரி ஏதோ சாப்பாடு இல்லை, அவர் வந்து அது ஏதோ பெரிய இதுக்கு தயாராக. ஆமாம், இல்லை அப்படி சொல்லலையே அவர். மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஓட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதில் குறிப்பாக எதை கவனிச்சிங்க அந்த பேட்டியில்? எனக்கு வந்து அந்த பேட்டியில் கவனிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தோணுனது என்னன்னா, ஒருத்தன் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறான். ஆமாம், தமிழில் தொடங்கி ஆங்கிலத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான், இன்னொருத்தன் வந்து ஹிந்தியில் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், இது என்னடா ஒரு இது? இல்லை இதுக்கு ஒரு முன்னோட்டம் இருக்குது. நீங்கள் டக்குன்னு இது இப்படி ஷாக் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் மோடிஜி பண்ணுற அந்த அட்வென்ச்சர்லாம் நீங்கள் அப்பப்போ பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பேர் கிரில்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு ப்ரோக்ராம் போனார், காட்டில் வாழ்கிற ப்ரோக்ராம் ஒன்று போனார். அவர் பழசு தான். அப்போது என்ன சொன்னார்னா, அவர் ஹிந்தின்னா என்னன்னே தெரியாதவர், வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாருனா ஹிந்தியில் பதில் சொல்கிறாரு, அவர் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாரு. எப்படி ஏன் நடக்குது இது அப்படின்னா, என்னென்னா எங்கள்கிட்ட ஒரு அறிவியல் கருவி இருந்தது, அவர் சொல்கிற இங்கிலீஷில் சொல்கிறது வந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகி இதில் எனக்கு ஹிந்தியில் கேட்கும், நான் ஹிந்தியில் சொல்கிற பதில் வந்து அவருக்கு அவரோட காது கருவி வழியாக ஆங்கிலத்தில் போயிடும், நாங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னார். அந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்குன்னு மெனக்கெட்டு சட்டை தச்சு துண்டெல்லாம் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மெனக்கெட்டது, அந்த தயாரித்த கேள்விக்கு கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். இந்தியாவில் கேட்க வேண்டிய அந்த ஆங்கர் எப்போயாவது மணிப்பூரை பற்றி கேட்டாங்களா? கேட்கல. 3இல் 2 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அதை கேட்டாங்களா? இல்லை. மோடியை தர்ம சங்கடப்படுத்துகிற எந்த கேள்வியும் கேட்கல இவங்க 2 பேரும். அதாவது மோடியை மகிமைப்படுத்துகிற கேள்விகள். அதாவது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வாட்டி வர்றீங்க, இவ்வளவு செய்கிறீங்க, என்னடா செஞ்சானே தெரில, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்கிறீங்களே, உங்களுக்கு இவங்க ஓட்டு போடலைங்கிற கோபம் இருக்கான்னு ஒரு கேள்வி கவனிச்சிங்களா? ஜிஎஸ்டி என்னாச்சு, அதை பற்றி ஏதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட பிரத்யேக பிரச்சனை, திருப்பூர் கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட அழிகிற மாதிரி அதோட தொழில்களை அழித்து ஒழிக்கிறது, இதை பற்றி கேள்வி கேட்டாங்களான்னா கேட்கல. மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு உங்கள் பேர் ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, கேட்கல. உலகளாவிய அளவில் இந்தியாவுக்கு எதிர்ப்புணர்வு மேலே வருது இல்லையா? அமெரிக்கா எதிர்த்து பேசுகிறாங்க, பங்களாதேஷில் எதிர்கட்சியோட போராட்டமே இந்தியாவோட ஆதிக்கத்தை வந்து ஏன் கட்டுப்படுத்தலைங்கிற கேள்வி தான் அங்கே எழும்புது. இப்படி உலகளாவிய எதிர்ப்பை பற்றி கேட்கல. அப்புறம் இது என்னென்னா, மோடிக்கு என்னென்ன பதிலெலாம் பிடிக்குமோ, மோடி எந்தெந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுமோ அதை மட்டும் கேட்டிருக்காங்க. கேள்வியே அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க கட்டாயமாக. அவர் சொல்கிற கேள்வி நம்ம என்னங்க சொல்கிறது? அமெரிக்காவோட கவர்மெண்ட் சொன்னால, வெளியுறவுத்துறை என்ன சொன்னால், ஏங்க அவர் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் ஒப்புக்கலை, 2 குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன்னு சொன்னாங்க, அவருடைய நெருக்கடி காரணமாக தான் எங்களால் ப்ரெஸ் மீட் வைக்க முடியலைன்னு சொல்லி ஜோ பைடனோட உட்காந்தார் தெரியுமா, அதில் சொன்னாங்க. ஏற்கனவே தயாரித்த கேள்வி தான், ஏதோ ஃபேஸ்புக் ஓனரோட கேட்குற கேள்வியை கூட இவங்க எழுதி கொடுக்குற கேள்வியை தான் கேட்கணும்னு சொல்லி தான் பண்ணாங்க. எல்லாரும் வந்து நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு பதில் வந்து அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறேன்? நல்ல ஜாதியில் பிறந்தவர் இல்லையா? என்ன அர்த்தம்? ஆனால் அவருக்கு அந்த இப்போது இந்த எலெக்ஷனுக்கு அந்த ஜாதி தான் அவருக்கு நல்ல ஜாதியாக தெரிஞ்சிருக்கு. மற்ற ஜாதி எந்த ஜாதி எனக்கு ஜாதிக்காரங்க தான் கேட்கணும், நான் கேட்க மாட்டேன். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு இப்படி ஒரு பக்கம் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு நாள் பேட்டிக்காக இப்படி தமிழ்நாடு வந்துட்டு போகிற பிரதம மந்திரி இடையில வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பில்கேட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க, ஒரு ஷோ பண்ணார். இப்போது படத்தில் வந்து ஒரு சீனை, ஒரு காட்சி முடிஞ்சு இன்னொரு காட்சியை இணைக்கிறதுல ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இறக்கி விடாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எதுக்காகன்னு சொன்னால், அந்த ஃபில்லர் அது என்ன படம் ரொம்ப தொய்வாக இருக்கே அப்படின்னும் போது ஒரு ஐட்டம் சாங் இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி இந்திய அரசியலில் இந்த ஐட்டம் சாங் அரசியல் வந்து கடந்த 10 வருஷமாக ஜெகஜோதியாக இருக்குது. அமெரிக்காவுக்கு இவர் போவார்,
திடீர்னு மூட் அவுட் ஆகி என்ன பண்ணிட்டாருன்னா பூட்டானுக்கு போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தார்ல. பூட்டானின் உயர்ந்த விருது நடந்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் அறிவித்த பிறகு தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது இந்த ஊரே சரியில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் இப்போ போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி 1000 கேள்வி இருக்குது. இவங்க என்னமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆபத்து குறித்து இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்களா, இதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு ஐட்டம் டான்ஸு, அதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் இதை வர வைக்கிறதுக்கு என்னென்ன சலுகை கொடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னுமே வரும் பாருங்களேன். ஏன்னா இவர் வர வைக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு போய் இவர் ஒரு கேம்பெயின் பண்ணார்ல, தேர்தல் கேம்பெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் மூஞ்சி திருப்பிட்டு போய் நைஜீரியா பிரசிடெண்ட்டை வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்பு கொடுத்தாங்க. மகாராஜா வந்து வரவே இல்லை, ஒரு செக்ரட்டரி வந்தான். இதே மாதிரி சம்பவம் இதில் நடந்தது, தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. ஏரோப்ளைனில் உட்காந்துட்டாரான் 3/4 மணி நேரம். ஏரோப்ளைனில் உட்காந்துட்டு நான் இறங்க மாட்டேன், மோதிரம் போட்டால் தான் தலைக்கு எண்ணெய் வச்சுக்குவேன் அப்படின்னு தகராறு பண்ண மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே ஏரோப்ளைனில் 3/4 மணி நேரம் உட்காந்துட்டாரு. அப்புறமா அப்போ பிரசிடென்ட் வரல, சரின்னு அப்புறமா ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு தூங்கிட்டு இருந்த மினிஸ்டரை கிளப்பி விட்டு வயசானவர் தகராறு பண்ணுறாரு போங்கயான்னு சொல்லி இவனுங்க அத்தோடு நிறுத்தலைங்க. இதை வந்து இந்த நியூஸை வெளியிடுறாங்க, ஒரு மீடியா, ஒரு இணைய ஊடகம் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் வெளியிடுறாங்க. அதை இங்கேருந்து சைபர் அட்டாக் பண்ணி அந்த ஊடகத்தை யாரும் அணுக முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. இவரோட அந்த பிஆர் வெறி எந்த அளவு இருக்குன்னா இன்டர்நேஷ்னலாக நாருது. ஸோ பில்கேட்ஸை வர வைக்கிறதுக்கு என்னென்ன சலுகை கொடுத்தாருன்னு இனிமேல் தான் தெரியும். ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய சலுகை கொடுத்தாரு. அடுத்தது ஜோ பைடனை வர வைக்கிறதுக்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய சலுகை கொடுத்தாங்க, லட்சக்கணக்கான கோடிகளில். இப்போது அந்த ஒரு மைக்ரோசிப் கம்பெனி ஒன்று வருது இல்லையா, 80% முதல் வந்து இந்தியா போடுது, 20% முதல்ல அவன் போடுறான். ஆனால் ஓனர் அவன் தான். எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, இவரோட பிஆர் வேலைக்காக இவர் அள்ளி உலகளாவிய அளவில் இறச்சி விடுறது இருக்கு இல்லையா. அடுத்த ஆட்சி வந்து இதை விசாரிச்சாங்கன்னா மோடி அவர்கள் வந்து சட்டை போடுறதுல, தாடி வைக்கிறதுல மட்டும் இல்லை, சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே பயங்கர விளம்பர வெறியரா. ஆமாம் ஆமாம், அவரால் வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, அவர் வந்து ஒரு நார்மல் லைஃப்பை எனக்கு தெரிஞ்சு அவர் லீட் பண்ணுறதே இல்லை. வெறும் வந்து இந்த தேர்தல் ட்ராமாவில் அடுத்ததாக இருக்கிற அடுத்த ஒரு புதுசான ஒரு இது வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு திடீர்னு. ஆமாம், 10 வருஷத்துக்கு கழிச்சு அப்படியே கிளப்பி விட்ட மாதிரி. ஆமாம், திடீர்னு ஞாபகம் வந்து 10 வருஷம்லாம் இல்லை, திடீர்னு முந்தா நாள் என்ன என்ன நம்மளை எதை சொன்னாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, எதை சொல்லுவோம் அப்படின்னு திடீர்னு தூக்கத்துல வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. வந்து சடக்கு யோஜனா திட்டம் மாதிரி வந்து அவருக்கு தோன்றின ஒரு திட்டம் தான் வந்து அரசியல் யுத்தி தான் வந்து போய் அது என்ன அந்த கச்சத்தீவுன்னு ஒன்று நடந்துட்டு இருந்ததுல அது என்னன்னு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்கடா லகுட பாண்டிகளே அப்படின்னு. அட இல்லைங்க, ஏதாவது போகிற போக்கில் ஏதாவது அண்ணாமலை மாதிரி யாராவது ஒருத்தர் கிளப்பி எடுத்து கொடுத்துருப்பாங்க, கச்சத்தீவு எடுத்தால் சூப்பராக வரும்னு. 10 எரிஞ்ச போதே அந்த கேம்பெயின் 10 எரிஞ்ச போதே, அது திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் முழு வீச்சில் இருந்த போதே 30 தொகுதி திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. எனக்கு இதில் நான் வந்து ஆன்டி கிளைமாக்ஸ் நடந்தது தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சைனாக்காரன் கரெக்டாக அன்னைக்கு இறக்குனான். இவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒரு 4 நாள் வச்சு ஓட்டலாம், நான் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஆடு வெட்டினா கறியை ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அன்னைக்கு இறக்குனா அருணாச்சல பிரதேசத்தோட இடத்துக்கெல்லாம் 30 இடங்களுக்கு சீன மொழியில் மேண்ட்ரினில் பேர் வச்சுட்டு இது எங்களோட ஏரியான்னு அவங்க ரொம்ப நாளாக கிளைம் பண்ணுறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் எவ்வளவு பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஆன்டி கிளைமேக்ஸ் ஆனவுடனே இதில் ஜெய்சங்கரோட பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்க உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் பேர் வச்சா அதுக்காக கோச்சிக்க முடியுமா? அப்போ கூட சீனாவின் இந்த செயல் மோசமானது, நியாயமற்றது அப்படின்னு எல்லாம் சொல்லலை, அவங்க வச்சுட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒன்று சொன்னார் இல்லையா, ஒரு நாட்டில் கூட வந்துட்டு எந்த நாடுமே மதிக்கிறது கிடையாது உங்களை. ஆமாம், மாலத்தீவு வந்து விரட்டி விட்டுட்டு ஜோக் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு தஞ்சாவூர், அது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டத்து சைஸில் கூட இல்லாத ஒரு நாடு. அந்த ஊர் ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கிற ஒரு நாடு வந்து இந்த பயிலும் மதிக்கிறது கிடையாது. இலங்கை பிரச்சனைகள் இலங்கையில் தலையிட்ட பிறகு இவர் எதுக்கு தலையிட்டார்னா அதானிக்கு வந்து 2 இது வாங்கி கொடுக்கணும், அந்த துறைமுகம் வாங்கி தர்றது, துறைமுகம், அப்புறம் மின் திட்டங்கள். அந்த 2 மின் திட்டங்களையும் எங்கால கொடுக்கலன்னா உனக்கு வந்து நான் எதையும் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க நெருக்கடியில் இருந்தபோது அவ்வளோ ஒம்படி பிடிச்சு இது பண்ணார். இந்த 10 ஆண்டுகளா மீனவர் பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசாதவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு என்ன காரணம்னா கச்சத்தீவை கொடுத்துட்டது தான் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி இதை எடுத்து பேசிகிட்டு இருக்கானா, இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இழிச்சவாயன்னு நினச்சிட்டு இருக்கானா? இல்லை, அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அது வந்து மேடை ஏறுறவங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் முட்டாளாக நினச்சிக்கிட்டா தான் நல்லா பேச முடியும்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ நான் இதில் வந்து நம்ம அசிங்கமாக கேள்வி கேட்க வேண்டியது யாருன்னா இந்த தேசிய ஊடகங்களை தான்.
இந்த பிரச்சனை அதே நாளில் நடக்குது. நானும் நேற்று வளைச்சு பார்த்துட்டேன். ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கூட இல்லை. அருணாச்சல் பிரதேஷுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு அச்சு பதிப்பு இல்லை, இணைய பதிப்பில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சீனா ஒரு வேலையை செஞ்சுருக்குன்னு சொல்லி. தமிழில் சில ஊடகங்கள் இருக்குது. கச்சத்தீவு 50 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போ அந்த அது சரி தப்பு அந்த விவாதம் கூட வச்சுருவோம். ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு முடிச்சாச்சு. அதன் பிறகு அதில் போய் அதை நோண்டுறதுல பிரயோஜனம் இல்லை. அதை என்னமோ பெருசாக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அதெல்லாம் இல்லைங்க. இதை பற்றி பொருத்தம் கூட பிரச்சனையாக மாத்திரம் அதை பற்றி வந்து இந்த வந்து நார்த் இந்தியன் மீடியாஸ் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் மீடியாஸும் இல்லை, தமிழ் மீடியாவுடைய முக்கியமான செய்தி யாருமே எல்லாம் வந்து இந்த பழு என்ன ஆகுதுன்னா, ஐயோ இது எலெக்ஷன் பிரச்சனை இல்லையா, இதெல்லாம் ஒரு நாட்டோட பாதுகாப்பு பிரச்சனை, எல்லை பிரச்சனை, நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்தீங்க, இது ஒரு எலெக்ஷன் அஜெண்டாவாக கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு இருக்கியே, அறிவு இருக்கா? ஏங்க இதுக்கு இப்படி சொல்கிறீங்களே. இதை தடுப்பூசி பிரச்சனை வந்தபோது நேஷனல் மீடியாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேக்சின் குண்டானில் குச்சியை விட்டு ஆட்டி இவர் தான் வேக்சினே கண்டுபிடிச்சாருங்கிற ரேஞ்சுக்கு பேசினான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தல் அப்பையும் சரி, இவர்கள்ட்ட அந்த நான் வந்து இவங்ககிட்ட அந்த அறத்தை எதிர்பார்க்கல. ஆனால் ஒரே நாளில் 2 முக்கியமான ஒரு செய்தியை வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்திருக்கு. நீ அதை கூட கையில் எடுக்காமல் கச்சத்தீவில் என்னமோ இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாரு மீது பற்று இருந்தால், இந்திய நாட்டு பாதுகாப்பு மீது அக்கறை இருந்தால் எந்த செய்தியை எடுத்திருக்கணும். ஆனால் அந்த ஊடகங்களுக்கு தேசப்பற்றும் இல்லை வந்து ஒரு இந்த நாட்டின் மீது எந்த அக்கறையும் இல்லை, அடிப்படை நாணயம் கூட இல்லை என்பதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கச்சத்தீவு மீட்பு ஆனால் இவனுக்கு உட்காந்து எலக்ட்ரோரல் அஜெண்டாவுக்குள்ளார போய் குச்சி எடுத்து விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேரளாவுக்கு இணையான நிலப்பரப்பு சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு இவங்களே ஒத்துக்கிட்ட ஒரு செய்தியை மறுத்து அமுக்கி அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை கேட்க வக்கில்லைன்னா இவங்க சொல்கிற தேசபக்தியோட லட்சணம் என்னங்கிறத நாம் யோசித்து பார்த்துக்கணும். திரும்ப அதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. சரிதான். நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதுசாக தத்துவம் சொல்லியிருக்காரு. ஏங்க பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, நான் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாதான், நான் முதலமைச்சராக இருந்தால் தாங்க பாஜகவை எதிர்த்து பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டாங்க. ஓகே அப்படி அந்த மாதிரி வர்றாரு. பேசியிருக்காரு. நம்ம முதலமைச்சராக இருந்தப்போ ஏதாவது பேசினாரா? பேசலை. ஆளுங்கட்சி ரைட்டு. அப்போ தத்துவம் ஏதாவது சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ, ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒத்து போனால் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா திட்டமும் வாங்க முடியும், அதனால நாங்கள் ஒத்து போயிட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த அப்பா அப்படி சொன்னார். இந்த வாரத்துக்கு கொஞ்ச நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தத்துவம் சொன்னார். என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்க வந்து நாங்கள் அப்போ வந்து கூட்டணி தர்மத்துக்காக எல்லாவற்றையும் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுதாங்க கூட்டணி தர்மம், நாங்கள் எல்லாம் ஒன்றும் அப்படி இதெல்லாம் இது பண்ணுறது இல்லைங்க. ஓகே அவர் எல்லா கோட்டையும் அழி இப்போ இன்னையிலேருந்து கணக்கு எடுத்துக்கன்றதை வந்து 3 முறை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன இதுன்னா, எனக்கு வந்து எடப்பாடி வந்து ஏதாவது அறிவோட தான் பேசுகிறாரா, இல்லை கேட்குறவங்களாம் கேனப்பையன் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரா, தன்னை போல பிறரை நினை அப்படின்ற தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து, இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு ஒரு விவரமாக அரசியல் பண்ணுறது, கேட்ட கேள்விக்கும் மற்றதுக்கு நேராக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக பிஜேபி எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது இப்படி சுற்றி வளைச்சு தெரியல என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு அவர். இப்போ சைனாவை வந்து எதிர்க்கிறதுக்கான துணிவே வரலைன்னா நீங்கள் எவ்வளவு பிடிச்சி தள்ளுனாலும் மோடிஜியால் எதிர்க்க முடியாது. அதே போல தான் எடப்பாடி ஆகட்டும், நீங்கள் நினைக்கலாம் கிறுக்கன்ட்டு, அப்படிலாம் நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் காரியக்கார கிறுக்கன்கள். ஆமாம் அந்த கணக்கில் இருந்து தான் பேசுகிறாங்க. அதனால எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறது வந்து இந்த எப்படி மோடி வந்து நம்ம வந்து வேஷம் போட்டு இது பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் செஞ்சிடலாம் இதெல்லாம் செஞ்சிடலாம், எனக்கு தமிழ் மீது பற்று இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரோ, அதே மாதிரி தான் எடப்பாடி அவர்களும் நான் பாஜக விட்டு வந்துட்டேன், நான் தான் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன், நான் தான் தமிழ்நாட்டு உரிமைகளை நலன்களையும் பேச முடியும், நான் சொல்கிறத அப்படியே நம்புங்க அப்படின்னு நாடகம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, அது அவங்க ஆட்களே நம்ப மாட்டாங்க, செய்தியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேசுறத அவரே நம்பாம தான் சிரிச்சு. அவர் என்னன்னா அவருக்கு அந்த ப்ரிவிலேஜ் அவருக்கு இருக்குது. அவர் சொன்னதை நாளைக்கே அவர் மாற்றி பேசலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க.